கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு உள்ளங்களை இன்றைய நாளிலும் ஒரு புதிய வாக்குத்தத்தத்தோடு உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலும் 17ஆம் தேதி 4ஆம் மாதம் 2026ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை. இந்த நாளிலும் உங்களுக்கான தேவனுடைய வார்த்தை என்னவென்று இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால், ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகம் 7வது அதிகாரத்திலே 6வது வசனத்தை இந்த நாட்களிலே நாங்கள் வாசிக்க கேட்போமா இருந்தால், கர்த்தர் அதற்கு மனஸ்தாபப்பட்டு அப்படி ஆவதில்லை என்று சொல்லி இந்த நாட்களிலே வேதம் இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இன்றைய நாளிலும் இந்த ஆமோஸ் தீர்க்கதரிசியோடு இந்த நாட்களிலே ஆண்டவர் இந்த நாட்களிலே இப்படியாக இந்த நாட்களிலே பேசுகிறதை இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே வேதம் சொல்லுகிறது, தீர்க்கதரிசியாகி ஆமோஸ் சொல்லுகிறார், அப்பொழுது நான் கர்த்தராகிய ஆண்டவரே நிறுத்தும், யாக்கோபு திரும்பவும் யாராலே இந்த நாட்களில் எழுந்திருப்பான், அவன் சிறுத்து போனான் என்றேன் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அதனாலே தான் இந்த வார்த்தை இந்த நாட்களில் சொல்லுகிறது, அவர் அதற்கு மனஸ்தாபப்பட்டு அப்படி ஆகுவதில்லை என்று சொல்லி இந்த நாட்களிலே வேதம் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்றைய நாளிலும் நாங்கள் சிறுமைப்பட்டவர்களாய் இன்றைய நாளிலும் ஆண்டவரே இருக்கிறீர்களா? இந்த நாளிலும் கர்த்தர் இந்த நாட்களிலே, கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறது, இந்த நாட்களிலே தேவன் இந்த நாட்களிலே மறுபடியுமாய் உங்களை நிலைநிறுத்த இந்த நாட்களிலே வல்லவராய் இந்த நாட்களில் இருக்கிறார் என்பதைத்தான் இந்த நாட்களிலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலும் ஆண்டவர் தேவன் தாமே உங்களோடு கூட இருந்து இந்த நாட்களிலே இந்த வார்த்தை ஊடாக, இந்த வாக்குத்தத்தங்கள் ஊடாக இந்த நாட்களில் உங்களை கட்டியெழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்பதைத்தான் இன்றைய நாளிலும் இந்த வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு இந்த நாட்களிலே கற்றுத்தருகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு பிள்ளைகளே, உங்களுடைய நிலைமைகளை இந்த நாட்களில் நினைத்து இந்த நாட்களில் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் கர்த்தர் ஒருவர் தான் உங்களுக்காக கிரியை செய்கிற தேவனாய் இருக்கிறார். அதனாலே வேதம் சொல்கிறது, கர்த்தரால் எதுவும் ஆகாமல் பார்த்து கொள்ள அவர் இந்த நாட்களிலே வல்லவராய் இருக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, உடைய வாழ்க்கையிலே நடந்த பிரச்சனைகள், உடைய வாழ்க்கையிலே நடந்த காரியங்களை குறித்து கவலைப்படவே நீங்கள் வேண்டாம். ஏனென்றால் உங்களை உருவாக்கின தேவன் உங்களோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கை உங்களுக்குள்ளே இந்த நாட்களிலே இருக்குமா இருந்தால், விசுவாசத்திலே உறுதியாக இருந்து இந்த நாட்களிலே திடப்படுங்கள். கர்த்தர் இந்த நாட்களிலே இப்படியாக ஆமோஸ் தீர்க்கதரிசியை கொண்டு பேசின வார்த்தை மூலமாய் இந்த நாட்களிலே உங்களோடு இந்த நாட்களிலே இடப்பட வல்லவராக இருக்கு. ஏனென்றால் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆமென்றும் ஆமேன் என்றும் இருப்பதற்காக நாங்கள் அவரை இந்த நாட்களிலே ஸ்தோத்தரிக்க வேண்டும். அவர்தாமே அதனதன் காலத்திலே அதனதன் நேரத்திலே இந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றி செய்ய இந்த நாட்களிலே வல்லவராயிருக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அதனாலே அன்பு பிள்ளைகளே, இந்த வாக்குத்தத்தங்களை நீங்கள் விசுவாசியுங்கள், தேவனிடத்திலே இந்த நாட்களிலே திரும்புங்கள். இந்த வேதம் சொல்லுகிறபடி அவராலே ஆகாமல் இந்த நாட்களிலே எல்லா காரியத்தையும் அவர் பார்த்து கொள்வார். அவர்தான் கர்த்தர் என்பதை நாங்கள் உறுதியோடு இந்த நாட்களிலே விசுவாசிப்போமா இருந்தால், இந்த நாட்களிலே அதற்கு தேவன் நமக்கு நடக்கிற மற்றவர்களால் வருகிற நெருக்கங்கள் துன்பங்களின் நிமித்தம் தேவன் இந்த நாட்களிலே மனஸ்தாபப்பட்டு அப்படி ஆவதில்லை என்று உங்களை அவர் விடுவித்து இந்த நாட்களிலே நடத்த வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த வாக்குத்தத்தத்தினூடாக உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அவராலே ஆகாமல் பார்த்து கொள்ள அவராலே முடியும் என்பதை நாங்கள் விசுவாசிப்போம். தேவனிடத்திலே இந்த நாட்களிலே விசுவாசத்தோடு இந்த நாட்களிலே திரும்பி இந்த நாட்களிலே நாங்கள் அவரோடு இந்த நாட்களிலே நடப்போம். தேவன் நம்முடைய தேவைகள், நம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகள், நம்முடைய வேலை காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் சந்திக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அவர் நேற்றும் என்றும் இன்றும் மாறாத தெய்வமாய் எங்கள் மத்தியிலே அசைவாடுகிற தெய்வமாய் இந்த நாட்களில் இருக்கிறபடினால் அவரையே நோக்கி பார்த்து அவருடைய சமூகத்திலே இந்த நாட்களிலே நாங்கள் எல்லாவற்றையும் வைப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆம்.